இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மீண்டும் திகார் சிறைக்கு சென்றார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனால் இன்று மீண்டும் திகார் சிறைக்கு சென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னதாக மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என உருக்கமாக தெரிவித்தார். எனக்கு ₹1 லஞ்சமாக கிடைத்திருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை அவர்களால் தர முடியுமா? பகத்சிங் போல நானும் தூக்கு மேடைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறேன். நாட்டை காப்பாற்ற என் உயிரை அர்ப்பணிக்கிறேன். சிறைக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து புறப்படும் முன் தனது மகனை ஆற தழுவிய கெஜ்ரிவால் பெற்றோர்களிடம் ஆசி பெற்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.